நல்லா இந்த குளிர்காலத்துக்கு சுட சுட இட்லி மாவில் போண்டா செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ தாங்க இட்லி மாவு அரைச்சேன். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது கூடயே சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி வரமிளகா போட்டிருக்கேங்க. உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதையும் இதையை போடுங்க. பார்க்குறக்கு லிக்விடாக தாங்க இருக்கும். எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக போடுங்க, பெருசாக போட வேணாங்க. சின்ன சின்ன மினி போண்டாவாக போடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. மேலே உள்ளே வந்துட்டு அந்த இட்லி மாவோட சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா ஈவனாக எல்லாம் வெந்து வரணுங்க. வெந்து வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.